உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். வீட்டோரங்களில் நம்ம வீட்டு ஓரங்களில் நம்ம இரவானத்தை அதை சொல்லலை. நம்ம அருகாமையில் குடியிருக்கிறவர்கள் பாருங்கள். சாதாரணமாக ஒரு கொடியில் கனி இருந்துச்சுன்னா, பழம் இருந்துச்சுன்னா, அதை தேடி என்ன பாருங்கள், அணில் வரும், குருவி வரும், கிளி வரும். இப்படி என்ன பண்ணும், பறவைகள்லாம் பறந்து வந்து இந்த பழத்தை சாப்பிட வரும். கனி இல்லைன்னா அங்கே எதுவுமே வராது. கனி இருந்தால் தான், பழம் இருந்தால் தான் அந்த இடத்திற்கு அநேக உயிருள்ள பறவைகள் பறந்து வரும், அணில் வரும், உயிருள்ள கனியை சாப்பிடுகிற எல்லாமும் வரும். கனி இல்லைன்னா எதுவும் வராது. அப்போ நம்ம திராட்சை கொடியை போல் இருந்து நம்மளிடத்திலே கனி பழுத்து இருந்துச்சுன்னா அந்த கனி சுவையாக இருக்கும், அந்த கனி இனிப்பாக இருக்கும், அந்த கனி தித்திப்பாக இருக்கும். நம்ம கொடியாகிய நம்மளிடத்தில் வந்தால் பசியாறி போகலாம், இலைப்பாரி போகலாம், களைப்பாரி போகலாம், ருசிக்கலாம், புசிக்கலாம், இனிக்கலாம், பசி ஆறலாம், திருப்தி அடையலாம், நிம்மதி அடையலாம், சந்தோஷம் அடையலாம், சமாதானம் அடையலாம் என்று இந்த கனியை தேடி எப்படி பறவைகளும் குருவிகளும் வருகிறதோ அதே போல் நம்ம வீட்டார் இடத்துல இல்லை மனைவியிடத்தில் அது நம்மளிடத்தில் நல்ல நற்கனிகள், சுவை மிகுந்த கனிகள், நம்ம பேசுகிற பேச்சு ஒரு கனி, நம்ம செயல்படுகிற செயல் ஒரு கனி, நம்ம எல்லாரிடத்திலும் உரையாடுகிற அந்த உரை ஒரு நல்ல ஒரு கனி, நம்மளுடைய நடக்கை ஒரு நல்ல கனி, நம்மளுடைய வாழ்வின் முறை ஒரு நல்ல கனி, இப்படி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அது ஒரு நல்ல ஒரு கனி. இப்படியாப்பட்ட கனிகள் நம்மளிடத்தில் இருந்துச்சுன்னா எப்படி திராட்சை பழத்தை புசிக்க பறந்து வருகிற பறவைகள் போல, குருவிகளைப் போல, அணில்களைப் போல நம்ம ஒவ்வொரு இடத்திலும் நல்ல கனி இருந்தால், நம்ம மனைவி வீட்டோரம் கனி தருகிற திராட்சை கொடியாக இருந்தால் நம்ம தெருவில் உள்ள ஜனங்கள் அங்கே கூடி வருவார்கள். நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கூடி வருவார்கள். அவர்களிடத்திலே வந்து உரையாடுவார்கள், பேசுவார்கள். அங்கே வந்து போனாலே அந்த கனி எதை குறிக்குன்னா கர்த்தருடைய வசனத்தை குறிக்கும், ஆண்டவருடைய வசனத்தை குறிக்கும். அப்போது அந்த வீட்டிற்கு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுவார்கள். அப்போது இளைப்படைவார்கள், களைப்படைவார்கள், நிம்மதி அடைவார்கள், சந்தோஷம் அடைவார்கள், சமாதானம் அடைவார்கள். வந்து உம்மிடத்திலே அது உண்மையாகவே திராட்சை பழத்தை புசித்து அவர்கள் திருப்தி அடைந்து அவர் போவது போல் அவர்கள் வந்து போவார்கள். அப்போது முதல்ல நம்மள்ட்ட என்ன இருக்கணும்னா கனி இருக்கணும், அது சுவையுள்ள கனியாக இருக்கணும். பாவக்கனி இருக்கக்கூடாது. பாவக்கனி நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா அது கசக்கும். வேப்பங்கனி இருந்துச்சுன்னா நம்மள்ட்ட அது கசக்கும். கோபக்கனி இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், மூர்க்கத்தை உண்டாக்கும். பிரச்சனை என்கிற கனி இருந்துச்சுன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. வாக்குவாதம், சண்டை, பொறாமை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது பிரச்சனையை உண்டாக்கி அப்படி பிரச்சனைக்குரிய கனியாக இருக்கக்கூடாது. அதில் என்ன பண்ணிடும், வாழ்வை சீரழித்து விடும். சிலர் இடத்துல நல்ல கனி இருக்குன்னு சிலர் போவாங்க, அவங்க உதவி செய்கிற நல்ல ஒரு கனி, அவங்க உதவி செய்வாங்கன்ட்டு போவாங்க. ஆனால் அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது கோபக்கனியா அல்லது மூர்க்க கனியா அல்லது சண்டை கனியாக மாறி அது பலவிதமான பிரச்சனையில் சிக்க வைக்கிற கனியாக அது இருக்கும். நல்ல கனியாக இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும். ஆக பிரச்சனை, வம்பு, தும்பு, சண்டை இப்படிலாம் இல்லாமல் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ கனிவுள்ள மனுஷனாக இருந்தால் என்றைக்குமே நல்லது தான், என்றைக்குமே நல்லது தான். எப்பொழுதுமே அந்த கனி இருந்துக்கிட்டே இருக்கும். கனியை தேடி தான் ஒன்று வரும். அப்போ கசப்பு, கோபம், வெறுப்பு, மூர்க்கம், சண்டை, வம்பு, தூஷணம், பொறாமை இப்படி எதாக இருந்தாலும் என்ன பண்ணுறது, தூக்கி அஞ்சிடுவாங்க, தூற்றி தெரிவாங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க. நல்ல கனி இருக்கணும். எந்த ஒரு மனுஷனாக இருந்தால் நல்ல கனி இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, உன் மனைவி வீட்டோரம் கனி தரும் திராட்சை கூட இருந்தால்
அது எவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும் பாருங்கள். அதான் சொல்கிறாங்க. நம்ம சாதாரணமாக நம்ம கொடியில் ஏதோ ஒரு பழம் பழுத்துச்சுன்னா சும்மா இருக்குமா பறவைகள்லாம்? அது எங்கே பாருங்கள், எங்கேருந்தோ பறந்து வருது. உங்கள்கிட்ட நற்கனிகள் இருந்தால், நற்கனிகள் உங்களிடத்தில் இருந்தா, என்னிடத்தில் இருந்தா, எங்கிருந்தோ பறவைகள் பறந்து வரும். எங்கிருந்தோ மனிதர்கள் உம்மிடத்திலே பறந்து வருவார்கள். அந்த மனிதர்களுக்கு இறக்கைகள் உண்டாயிடும். எந்த இறக்கைகள்? சமாதான இறக்கைகள் உண்டாகி வந்தால் இந்த இடத்துக்குள்ள ஒரு நல்ல கனி கிடைக்கும்ப்பா. வந்தால் இந்த இடத்துல நல்ல ஒரு நம்மளுடைய தாகம் தீர்க்கிற நல்ல ஒரு கனி கிடைக்கும். வருவாங்க. அப்படியே கனிகளை கொடுக்குறவங்களா இருக்கணும். சரி, நம்மள்ட்ட வந்தால் நல்ல கனி கிடைக்குன்ட்டு சிலவங்க வராங்கன்னு வைங்க, போட்டு அவங்கள புரண்டி போரி பிடுங்கி கடித்து கொதறி காயப்படுத்தி அடித்து துன்புறுத்தி அவங்கள அழ வச்சு அலற வச்சு அனுப்புனா அடுத்த நாள் நம்மளை பார்த்தாலே என்ன தலை தெறிக்க ஓடிடுவாங்க. ஐயோ, அது பொல்லாத மனுஷன், இந்த அம்மா பொல்லாத அம்மா, அந்த வீட்டுக்கா போகிறீங்க, ஐயோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. வீட்டு வாசலுக்கு வரவும் அந்த வீட்டுக்கு வரவும் அவங்களும் பயப்படுவாங்க, மற்றவங்கள்ட்டையும் சொல்லுவாங்க, அந்த வீட்டுக்கிட்ட போயிடாதீங்க, அவங்க பொல்லாத பொம்னாட்டி அங்கே அந்த வீட்டில் இருக்குது, அங்கே போயிடாதீங்கப்பா, அது சண்டைக்கார பொம்மாட்டி, அது எப்போதும் சண்டை தான் போடும், அசிங்கமான வார்த்தைகளை பேசும், கெட்ட வார்த்தைகளை பேசும், காயப்படுத்திடும், அதனால் அங்கே போகாதீங்க அப்படின்னு நம்மளை குறித்து சாட்சியை எல்லா இடத்துலையும் சொல்லிடுவாங்க. எப்படி இருந்தால் பாவக்கனி, கோபக்கனி, சண்டைகளை உண்டாக்குகிற கனி, அந்த கனி ஒன்றுக்கும் உதவாது. ஆக நம்மளிடத்தில் இருக்க வேண்டிய கனி நற்கனி, சுவையுள்ள கனி. அந்த கனி என்கிற அந்த வார்த்தையில் எவ்வளோ இருக்க பாருங்க. தேனை போல ருசி, ரொம்ப சுவை மிகுந்தது, இனிப்பு மிகுந்தது. அங்கே அந்த பழத்தில் காரத்துக்கெல்லாம் வேலையில்லை, காரம் கசப்பு இதுக்கெல்லாம் வேலையில்லை பாருங்கள். கனி அப்படின்னா 2 எழுத்து தான். அந்த கனி அப்படின்னு சொல்லும் போதே நம்ம நாக்கில் ஒரு சுவை, ஒரு தேன் ஊறுகிறது போல் அது சுவை ஊறும், எச்சி ஒழுகும். அப்படியாப்பட்ட அந்த கனி என்கிற அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற எக்கச்சக்கமான பொக்கிஷமான புதைப்பொருளாகிய அந்த இனிப்பு உங்களிடத்தில் இருக்க வேண்டும். சிலர் கனி என்கிற பெயரை வச்சுருப்பாங்க, சிலரை காயப்படுத்திடுவாங்க. சிலர் கனி என்கிற பெயரை வச்சுருப்பாங்க, அந்த கனியை விட மிகுந்த சுவையுள்ள பேச்சுகளை பேசி அநேகரை கவருவாங்க. இது ஒவ்வொருக்கும் உள்ள தனித்துவமான வித்தியாசம். நம்ம கனி கொடுக்கலாம் இருப்போம், சுவையுள்ள கனிகளை கொடுப்போம். கசப்புள்ள கனிகளை நம்ம கொடுக்க வேண்டாம். சுவையுள்ள கனியை கொடுத்தால் அது நிலைத்திருக்கும். கர்த்தரிடத்தில் நன்மையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்ம இடத்துல இனிமையாய் பழகுவார். நம்மளிடத்துல நம்ம கூடவே இருப்பாங்க. இனிமையான கனியை நம்ம கொடுத்துட்டா போதும். ஏசப்பா சொல்கிறாங்கல்ல, கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் தான், ஒரு செடி தான், ஒரு கொடி தான். நம்மளிடத்துல பழுக்கிற பழங்கள், நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் கனி. நம்ம செயல்பாடு, நம்ம பேச்சு, நம்ம நடைமுறை பாவனை, நம்மளுடைய கிரியைகள், செயல்கள், இவைகள் நற்கனிகளை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் சுவையும் இனிமையும் ருசியுமாயிருக்கும். அதை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்போம். வருகிற அத்தனை பேருக்கும் அதை கொடுக்கிற பொழுது அது பெரிதான ஒரு சுவையை உண்டாக்கி நம்மளிடத்திலே வருவர்கள் சமாதானத்தோடு புறப்பட்டு போவார்கள். நம்மளிடத்தில் போகிறது மாத்திரமல்ல, அநேக பறவைகளும் அநேக குருவிகளும் என்று சொல்லப்படுகிற திரள் கூட்ட ஜனம் அணி அணியாய் அணிவகுத்து நம்மளிடத்திலே வருவார்கள். ஏனென்றால் நற்கனிகள் இருப்பதினாலே நாம் அப்படியாக இருப்போம். ஆமேன். அல்லேலூயா.